விகடன் நேயர்களுக்கு வணக்கம். சென்னை தங்கமயிலின் முதலாம் ஆண்டு விழா கொண்டாட்டம் வரும் மார்ச் 1 வரை ஏராளமான சிறப்பு தள்ளுபடிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. தமிழ்நாடு 2026 எலெக்ஷன் 360 டிகிரி அப்டேட்ஸ்ல நம்ம பல்வேறு விஷயங்களை தொடர்ச்சியா பார்த்துட்டு இருக்கோம். தமிழ்நாட்டோட அரசியல் களத்தில் முதன்முறையாக அப்படிங்கிற மாதிரி நாம் தமிழர் கட்சியோட வேட்பாளர் பட்டியல் வெளியே இருக்கு. 234 தொகுதிக்கும் வேட்பாளர்களை நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர், தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஒரே மேடையில அறிவிச்சிருக்காரு. இதற்கு முன்பாக நம்ம ஒவ்வொரு மாவட்டமா பார்த்துட்டு இருந்தோம். நாம் தமிழர்ல யார் யார் நிற்பதற்கு வாய்ப்பு இருக்கு, யார் வேட்பாளர்களா அறிவிக்கப்பட்டிருக்காங்கன்னு. ஆனா எல்லாவற்றையும் சேர்த்து மொத்தமாவே அவர் 234 தொகுதிக்குமான வேட்பாளரையும் அறிவிச்சிருக்காரு. நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுமே காரைக்குடி தொகுதியில போட்டியிட போவதாகவும் அறிவிச்சிருக்காரு. இந்த வீடியோல நம்ம நாம் தமிழர் கட்சியோட இந்த வேட்பாளர் பட்டியல்ல இருக்கிற பல்வேறு விஷயங்கள் குறித்து பார்க்க போறோம். 234 வேட்பாளர்ல 117 பேர் ஆண்கள், 117 பேர் பெண்கள் அறிவிக்கப்பட்டிருக்காங்க. ஒரு திருநங்கையுமே போட்டியிடுறாங்க. முதற்கட்டமா இந்த விஷயங்கள் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. அடுத்து நம்ம பார்த்தோம்னா போட்டியிடுற எல்லோருமே பட்டதாரிகளா இருக்காங்க. பல்வேறு வகையான அந்த கல்வி தகுதிகள் அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்கு. அடுத்ததான் நம்ம முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரிசர்வேஷன் தொகுதிகள் இல்லாம பொது தொகுதிகளில் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் 7 பேர் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டிருக்காங்க. இதுவுமே ரொம்ப கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமாவும் இருக்கு. பெரும்பான்மையா யார் வேட்பாளர்களா களமிறங்கி இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பட்டியல் சமூகத்தை பொறுத்த வரைக்குமே இப்ப தேவேந்திரகுல வேளாளர், ஆதி திராவிடர் அப்படின்றத ஆதி தமிழர் அப்படின்னு நாம் தமிழர்ல குறிப்பிடுறாங்க. அதே போல அருந்ததியர் அப்படின்னு இவங்க எல்லாம் சேர்த்து ஒட்டுமொத்தம் 51 வேட்பாளர்கள் அப்படிங்கிறது அறிவிச்சிருக்காங்க. 44 தொகுதிகள் அப்படின்றது ரிசர்வேஷன் தொகுதிகள் தான். அதுல நம்ம பட்டியல் சமூகத்தை சேர்ந்த வேட்பாளர்களை தான் பொதுவா நிறுத்த முடியும். அவர்களுக்கான ஒரு உரிமையாகவும் அது இருக்கு. அதையும் தாண்டி நம்ம பார்த்தோம்னா ஒரு 7 பொது தொகுதிகளில் பட்டியல் சமூகத்தை சேர்ந்த வேட்பாளர்களை நிறுத்தி இருக்காங்க. அடுத்ததான் நம்ம பெரும்பான்மை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா வன்னியர் சமூகத்தை சேர்ந்த 36 பேர் வேட்பாளர்களா அறிவிக்கப்பட்டிருக்காங்க. ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி ஆதித்தமிழர் குறிப்பிடுற ஆதி திராவிடர் சமூகம் 33 பேர் வேட்பாளர்களா நிறுத்தியிருக்காங்க. அதையும் தாண்டி நம்ம பார்த்தோம்னா வன்னியர் சமூகம் 36 பேர் வேட்பாளர்களா நிறுத்தப்பட்டிருக்காங்க. தேவேந்திரகுல வேளாளர் 14 பேர் வேட்பாளர்களா நிறுத்தப்பட்டிருக்காங்க. முக்குலத்தோர் 31 பேர் நிறுத்தப்பட்டிருக்காங்க. அதே போல கவுண்டர் சமூகம் 25 பேர், நாடார் 12, முதலியார் 8, முத்தரையர் 8, யாதவர் சமூகம் 7 பேர் அப்படின்னு எல்லோருக்குமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. அதையும் தாண்டி நம்ம பார்த்தோம்னா மீனவர்கள்ல 5 பேர் வேட்பாளர்களா அறிவிக்கப்பட்டிருக்காங்க. அதே போல பிராமண சமூகத்தை சேர்ந்த 5 பேர் வேட்பாளர்களா அறிவிக்கப்பட்டிருக்காங்க. அதே போல உடையார் சமூகத்தை சேர்ந்த 5 பேர் வேட்பாளர்களா அறிவிக்கப்பட்டிருக்காங்க. அதே போல ரெட்டி, நாயுடு, நாயக்கர் போன்ற சமூகங்கள்ல இருந்து 3 பேர் அந்த மாதிரி வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டிருக்காங்க. பழங்குடியினர் சமூகம் 3 பேர் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டிருக்காங்க. அருந்ததியர் சமூகம் 3 பேர் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டிருக்காங்க. அதே போல இப்ப நம்ம ஊட்டி எடுத்துட்டோம்னா படுகர் இனத்தை சேர்ந்த 2 பேர் அறிவிக்கப்பட்டிருக்காங்க. இதை தாண்டி நம்ம பார்த்தோம்னா இஸ்லாமியர்கள் 10 பேர் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டிருக்காங்க. பிள்ளை 8 பேர் வேட்பாளர் அப்படின்னு எல்லோருக்குமான அந்த பிரதிநிதித்துவம் அப்படின்றது அந்த வேட்பாளர் பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கு. அதையும் தாண்டி நம்ம சிறுபான்மை சமூகங்களா இருக்கிற சாலியர், மருத்துவர், தேவாங்க செட்டியார் போன்ற சமூகங்களும் கூட வேட்பாளர்களா அறிவிக்கப்பட்டிருக்க விஷயங்களை தான் நம்ம பார்க்க முடியுது. அதாவது எல்லா சமூகங்களுக்கும் வாய்ப்பளிக்கிற வகையில வேட்பாளர் பட்டியல் தேர்வு அப்படிங்கிறது இருந்திருக்கு. 2016 சட்டமன்ற தேர்தலில் இருந்து இந்த மாதிரி மொழி ரீதியாகவும் இன்ன ரீதியாகவும் சிறுபான்மையினராக இருக்கிற மக்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்கறது அப்படிங்கிறது தொடர்ச்சியா சீமான் செஞ்சுட்டு இருக்காரு. ஒருபுறம் அதை வரவேற்று பலர் பேசுறாங்க. ஒருபுறம் வெற்றிக்கான வாய்ப்புகள் இல்லாத பட்சத்துல வேட்பாளர், ஏன்னா ஆரம்ப கட்டத்துல தான் இருக்காங்க, அவங்க யாரையாவது வேட்பாளரா நிறுத்தணும், ஒரு ஐடென்டி பாலிடிக்ஸ்க்காக தான் இதை பண்றாங்க, அது போன்ற விமர்சனங்களுமே கூட முன்வைக்கப்படுது. முதல்ல நம்ம பாலினம் சார்ந்து எவ்வளவு பேர் நிக்கிறாங்க, அதற்கப்புறம் பட்டதாரிகளா எவ்வளவு பேர் இருக்காங்க, அதையும் தாண்டி சமூக ரீதியா எவ்வளவு பேர் இருக்காங்க. சமூக ரீதியா அப்படிங்கிறது சாதியை குறிப்பிடுவதற்காக அப்படின்றது அது சொல்லப்படுவதில்லை. பொதுவா அனைவருக்குமான அந்த வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கா, எல்லோருக்குமான வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கா அப்படின்ற அடிப்படையில தான் அந்த கணக்குகள் அப்படிங்கிறதுமே சொல்லப்பட்டது. அதையும் தாண்டி நம்ம பார்த்தோம்னா விஐபி வேட்பாளர்கள் பொதுவா கட்சிக்குள்ள ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இருக்கிற களத்துல நிக்கிற எல்லோருமே அந்த கட்சியினரை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே முக்கியமான நபர்களாகத்தான் பார்க்கப்படுவாங்க. அங்கே கட்சி சார்ந்து வேலை செய்யற எல்லோருமே முக்கியமான நபர்கள் தான். ஆனா பொதுவா விவாதங்கள்ல கலந்துக்கிற வேட்பாளர்கள்,
தொடர்ச்சியா பல வருடங்களாக கட்சியில இருந்து தொடர்ச்சியாக வேட்பாளரா நிக்கிற வேட்பாளர்கள், பிரபலங்களோட வாரிசுகள் இல்ல பிரபலங்கள் அப்படி பார்த்துதான் நம்ம வந்து இந்த விஐபி வேட்பாளர் அப்படிங்கிற இந்த ஒரு வரையறை அப்படிங்கிறதுக்குள்ள வர்றோம். இதுல இல்லாதவங்க எல்லாம் விஐபி இல்லையா, இல்ல முக்கியமானவங்க இல்லையா, இல்ல கட்சியில வந்து வேலை செய்யாதவங்களா அப்படின்ற கணக்குகள்லாம் வந்து நம்ம போக தேவையில்லை. ஓரளவுக்கு அறிமுகமானவர்களா இருக்கக்கூடியவங்களை தான் நம்ம வந்து இதுல வந்து பார்க்க போறோம். அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கும்மிடிப்பூண்டியில வந்து வழக்கறிஞர் ஸ்ரீதர் அவர் வந்து போட்டியிடுறாரு. தொடர்ச்சியா தேர்தல்கள்ல போட்டிட்டு இருக்காரு. ஊடகத்துல விவாதங்கள்ல வந்து கலந்துட்டு இருக்காரு. சமீபத்துல கூட ஒரு விவாதத்துல வந்து பெரியார் குறித்து பேசின அந்த சர்ச்சைகள் எல்லாம் கூட உருவானது. அந்த விவாதத்துல கூட வழக்கறிஞர் ஸ்ரீதர் தான் வந்து கலந்துட்டு இருந்தாரு. அவர் வந்து கும்மிடிப்பூண்டி தொகுதியில வந்து வேட்பாளரா அறிவிக்கப்பட்டிருக்காரு. திருவள்ளுவர் தொகுதியில நாம் தமிழரோட தலைமை நிலைய செயலாளர் செந்தில்குமார் அவர் வந்து வேட்பாளரா அறிவிக்கப்பட்டிருக்காரு. பொதுவா மீடியாக்கள்ல இருக்கிறவங்களுக்கு தெரியும், பல்வேறு செய்திகளுக்கு வந்து தொடர்ச்சியா வந்து நம்ம அவரை தான் தொடர்பு கொள்ற மாதிரி இருக்கும். செந்தில்குமார் அவர் வந்து வேட்பாளரா நிறுத்தப்பட்டிருக்காரு. அடுத்தபடியே நம்ம சென்னை மாவட்டம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஆர்கே நகர்ல வெண்ணிலா தாய்மானவன் அவங்க வந்து வேட்பாளரா நிறுத்தப்பட்டிருக்காங்க. வெண்ணிலா தாய்மானவன் சுற்றுச்சூழல் பாசறையோட ஒருங்கிணைப்பாளராக இருக்காங்க. பல்வேறு வழக்குகள் போட்டு சுற்றுச்சூழல் சார்ந்து பல்வேறு விஷயங்களை வந்து தொடர்ச்சியா முன்னெடுத்துட்டு வர ஒரு நபரா வந்து அவங்க வந்து இருக்காங்க. அவங்க வந்து ஆர்கே நகர்ல வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்காங்க. அடுத்தா நம்ம பார்த்தோம்னா வில்லிவாக்கத்துல வந்து ரோஷினி திருநங்கை அவங்க வந்து வேட்பாளரா அறிவிக்கப்பட்டிருக்காங்க. 2016லயே அவர் வந்து திருநங்கை வேட்பாளர் எல்லாம் வந்து அறிவிச்சிருக்காங்க. அதையும் தாண்டி நம்ம பார்த்தோம்னா மற்ற கட்சிகள்னா திமுகல உள்ளாட்சிகள்ல திருநங்கை வந்து வாய்ப்பு கொடுத்து அவங்க போட்டியிட்டு பொறுப்புகள்ல வந்திருக்கிற விஷயங்களையும் நம்ம வந்து பார்க்கிறோம். அதே போல அதிமுக போன்ற கட்சிகள்ல கட்சி பொறுப்புகள்லயுமே கூட திருநங்கைகள் வந்து இருக்காங்க. அப்படி நாம் தமிழர்ல வந்து வில்லிவாக்கத்துல வந்து ரோஷினி வந்து வேட்பாளரா அறிவிக்கப்பட்டிருக்காங்க. அடுத்து நம்ம பார்த்தோம்னா 1000 விளக்குல வந்து இயக்குனர் களஞ்சியம் அவருமே வந்து வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்காரு. அவரு ஆரம்ப கட்டத்துல வந்து தமிழர் நல பேரியக்கம் அப்படின்னு ஒரு அமைப்பை வந்து தனியா நடத்திட்டு இருந்தாரு. அதற்கு பிறகு நாம் தமிழர் கட்சியிலே வந்து இணைஞ்சிட்டாரு. கடந்த தேர்தல்கள்லையுமே வந்து போட்டிட்டு இருக்காரு. தொடர்ச்சியா மேடைகள்ல பேசுறது, கூட்டங்கள்ல கலந்துக்கிறது இதெல்லாம் வந்து தொடர்ச்சியா செய்துட்டு இருக்காரு. அவர் வந்து வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்காரு. அப்படியே நம்ம காஞ்சிபுரம் போனோம்னா காஞ்சிபுரம்ல வந்து வெற்றி செல்வி அவங்க வந்து வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்காங்க. இவங்க வந்து முத்தமிழ் காவலர் கியாபி விஸ்வநாதம் அவங்களோட பேத்தி. அவங்க வந்து அங்க வேட்பாளரா வந்து அறிவிக்கப்பட்டிருக்காங்க. அடுத்து நம்ம செங்கல்பட்டு மாவட்டம் எடுத்துட்டோம்னா பல்லாவரம்ல வந்து டாக்டர் கார்த்திகேயன் அவர் வந்து வேட்பாளரா அறிவிச்சிருக்காங்க. டாக்டர் கார்த்திகேயனுமே தொடர்ச்சியா ஊடக விவாதங்கள்ல வந்து கலந்து கொள்ளக்கூடியவர். தேர்தல்கள்ல வந்து தொடர்ச்சியா வந்து போட்டியிடக்கூடியவர். ஆலந்தூர்ல போட்டிட்டு இருக்காரு, மத்திய சென்னையில போட்டிட்டு இருக்காரு அப்படின்னு அவருமே வந்து தொடர்ச்சியா போட்டியிடக்கூடியவர். ஊடகங்கள்ல நல்ல ஒரு ஆக்ரோஷமா இல்லாம ஒரு கருத்து ரீதியா வந்து ஒரு வாதத்தை முன்வைக்கக்கூடியவர். ஃபேக்ட் அடிப்படையில பொதுவா வந்து பேசக்கூடிய நபராகவும் வந்து மருத்துவர் கார்த்திகேயன் வந்து இருக்காரு. அவர் வந்து வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்காரு. அடுத்து நம்ம பார்த்தோம்னா செங்கல்பட்டுல வந்து அமுதா நம்பியார் அவங்க வந்து வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்காங்க. இவங்களுமே தொடர்ச்சியா வந்து வேட்பாளரா நிக்கக்கூடியவங்க. தேர்தலில் நாம் தமிழர் சார்பில் வந்து போட்டியிட்டு இருக்காங்க. விடுதலை படத்துல வர அந்த வாத்தியார், அந்த கேரக்டர் ஒரிஜினல் வாத்தியார்னு சொல்லப்படுற புலவர் கலியபெருமாள் அவங்களோட மருமகள் இவங்க. அந்த அடிப்படையில் அவங்க தொடர்ச்சியா மகளிர் அணியில பயணிச்சுட்டு வராங்க. ஒரு கொள்கை ரீதியா செயல்பட்டு வரவங்க. அவங்களுமே வேட்பாளராக அறிவிச்சிருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா ராணிப்பேட்டையில வந்து தாரிகா சல்மான் இவங்களுமே வந்து ஊடக விவாதங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய நபரா இருக்காங்க. விழுப்புரம்ல அபிநயா அவங்களுமே விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் உள்ளிட்ட தேர்தல்கள்ல போட்டியிட்டு கொஞ்சம் பிரபலமானவங்களாகவும் வந்து இருக்காங்க. அடுத்ததா நம்ம பார்த்தோம்னா மேட்டூர்ல வந்து வீரப்பன், அவர் மறைந்த வீரப்பன் அவங்களோட மகள் வித்யாராணி வீரப்பன் வந்து கேண்டிடேட்டா அறிவிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுமே ஏற்கனவே வந்து போட்டிட்டு இருக்காங்க கிருஷ்ணகிரியில. அதையும் தாண்டி அவங்க ஆரம்ப காலத்துல பாஜக பயணிச்சாங்க. அதற்கு பிறகு நாம் தமிழர்ல பயணிச்சு 2வது முறையாக அவங்க வந்து வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்காங்க. ஏற்கனவே வந்து மேட்டூர்ல அவங்களோட அம்மா வந்து போட்டிட்டு இருக்காங்க. முத்துலட்சுமி வீரப்பன் வந்து ஏற்கனவே மேட்டூர்ல வந்து போட்டிட்டு இருக்காங்க. இப்போது வந்து அவங்களோட மகள் வித்யாராணி வந்து போட்டிடுறாங்க. அடுத்தது அப்படியே நம்ம கொங்கு பகுதி அப்படின்னு நம்ம போனோம்னா கோபிச்செட்டிப்பாளையத்துல சீதாலட்சுமி அவங்க வந்து வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்காங்க. சீதாலட்சுமியுமே வந்து தொடர்ச்சியா தேர்தல்கள்ல வந்து போட்டிட்டு இருக்கவங்க, அந்த பகுதிகளில் இருக்கிற போராட்டங்கள்ல கலந்துக்கிறவங்க, களத்துல எப்போதுமே இருக்கிறவங்க அப்படின்னு அறியப்பட்ட சீதாலட்சுமியுமே வந்து போட்டிடுறாங்க. அதே போல கவுண்டம்பாளையத்துல கலாமணி அவங்க வந்து ஏற்கனவே தேர்தல்கள் எல்லாம் நின்றுருக்காங்க. அவங்க போட்டிடுறாங்க. கோவை தெற்குல வந்து பேரறிவாளன் வந்து வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்காரு. சீமான் வந்து மகன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே வந்து ஒரு செல்லமா அவர் ஒரு பாசமா அழைக்கக்கூடிய ஒரு நபரா இருக்காரு. அவர் வந்து சமூக வலைத்தளங்கள்ல ரொம்பவே
பிரபலமா இருக்கக்கூடிய ஒரு நபராகவும் வந்து இருக்காரு. அடுத்து வந்து கரூர்ல நம்ம பார்த்தோம்னா மருத்துவர் கருப்பையா இவருமே வந்து தொடர்ச்சியா சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல்கள்ல நாம் தமிழர் சார்பா போட்டியிடக்கூடிய ஒரு நபராகவும் வந்து இருக்காரு. அடுத்து நம்ம பார்த்தோம்னா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர் போட்டியிட்டு வெற்றி பெற்ற திருவெரும்பூர் தொகுதியில வந்து ஜல்லிக்கட்டு ராஜேஷ் அவர் வந்து வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்காரு. அந்த ஜல்லிக்கட்டு சார்ந்த அந்த ஆக்டிவிஸ்டா இருக்கவர் தான் வந்து ஜல்லிக்கட்டு ராஜேஷ். அவர் வந்து கடந்த தேர்தலே வந்து நாம் தமிழர் கட்சி சார்பா திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில போட்டியிட்டாரு. அவர் இந்த முறை திருவெரும்பூர்ல வந்து போட்டியிடுறாரு. அதே போல திருச்சியில நம்ம பார்த்தோம்னா மணச்சநல்லூர்ல தேன்மொழி அவங்களுமே வந்து தொடர்ச்சியா வேட்பாளர்களா போட்டிட்டு இருக்கவங்க தான். அடுத்து இது எல்லாவற்றையும் தாண்டி இப்ப நம்ம ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு நபர் 2 நபர் இந்த மாதிரி ஓரளவுக்கு மக்கள் மத்தியில் அறிமுகமானவங்க, ஊடக வெளிச்சம் உள்ளவங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். நாகைப்பட்டினம் மாவட்டத்துல நம்ம பார்த்தோம்னா 3 தொகுதிகளிலையுமே மக்கள் மத்தியில நன்கு அறிமுகமான நல்லா பேசக்கூடிய ஒரு 3 நபர்கள் வந்து நாகப்பட்டினத்துல வந்து வேட்பாளர்களா அறிவிக்கப்பட்டிருக்காங்க. ஒரு காலகட்டத்துல வந்து திமுகல வந்து ரகுமான் கான், துரைமுருகன், சுப்பு 3 பேரையும் வந்து இடி மின்னல் மலை அப்படின்னு வந்து அவங்க பேச்சுக்களுக்கு வந்து குறிப்பிடுவாங்க. அப்படி நாம் தமிழர் மேடைகள்ல தன்னோட பேச்சாற்றலால இப்போ ஓரளவுக்கு பிரபலமா இருக்கிற இடும்பாவனம் கார்த்தி அவர் வந்து வேதாரண்யம் தொகுதியில வந்து போட்டியிடுறாரு. நாகப்பட்டினம் தொகுதியில ஃபாத்திமா ஃபர்கானா அவங்களுமே வந்து போட்டியிடுறாங்க. அதே போல கார்த்திகா அவங்களுமே வந்து கீழ்வேலூர் தொகுதியில வந்து வேட்பாளர்களா அறிவிக்கப்பட்டிருக்காங்க. இதுல வந்து கார்த்திகா ஃபாத்திமாலாம் ஏற்கனவே கூட தேர்தல்கள்ல நின்றுருக்காங்க. முதன்முறையாக வேதாரண்யம் தொகுதியில வந்து முதன்முறையாக தேர்தலில் வந்து இடும்பாவனம் கார்த்தி அவர் வந்து களமிறங்குறாரு. அதே போலதான் வந்து தஞ்சாவூர் மாவட்டம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாலும் அதே போன்ற ஒரு லிஸ்ட் தான் வந்து இருக்கு. பாபனா சம்லா, அனீஸ் ஃபாத்திமா அவங்களுமே ஊடகங்கள்ல கலந்துக்கக்கூடியவங்க. திருவையாறுல செந்தில்நாதன் முனைவர் அவர் வந்து போட்டியிடுறாரு. ஆரம்ப காலத்துல இருந்து நாம் தமிழர் கட்சியில பயணிச்சுட்டு வரவர், வீரத்தமிழர் முன்னணியோட ஒருங்கிணைப்பாளரா இருக்கிறாரு. அந்த மாநாடுகள்லாம் கூட சமீபத்துல வந்து நடத்தினாரு. தொடர்ச்சியா தேர்தல்கள்ல போட்டிட்டு இருக்காரு. நாம் தமிழர் கட்சியில ஒரு முக்கியமான ஒரு 7-8 தலைவர்கள், ஒரு 5-6 தலைவர்கள் சொன்னோம்னா அதுல அவருமே ஒரு நபரா வந்து இருப்பாரு. செந்தில்நாதன் அவர் வந்து திருவையாறு தொகுதியில வந்து போட்டியிடுறாரு. அடுத்து நம்ம பார்த்தோம்னா தஞ்சையில வந்து கிருஷ்ணகுமார், புலவர் கிருஷ்ணகுமார்னு சொல்லுவாங்க, இவருமே தொடர்ச்சியா தேர்தலில் வந்து போட்டியிடக்கூடியவர். அடுத்து நம்ம பார்த்தோம்னா நடிகர் திருமுருகன் அவர் வந்து ஒரத்தநாடு தொகுதியில நாம் தமிழர் கட்சியோட வேட்பாளரா அறிவிக்கப்பட்டிருக்காரு. அடுத்து நம்ம அப்படியே பார்த்தோம்னா மன்னார்குடியில வந்து பாரதி செல்வன், மருத்துவர் பாரதி செல்வன் அவர் வந்து அறிவிக்கப்பட்டிருக்காரு. ஆரம்ப காலத்துல நாம் தமிழர் கட்சியோட முக்கியமான 3 தலைவர்கள்ல ஒருவரா இருந்தவர், ஒரு பொருளாளர் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதவியில இருந்தார். அந்த கட்சி ரிஜிஸ்டர் பண்ணும்போது தலைவர், செயலாளர், பொருளாளர் அப்படின்னு 3 பேரை கொடுக்கணும். அந்த வகையில பொருளாளர் அப்படின்னு ரொம்பவே முக்கியமான பொறுப்புகள்ல வந்து இருந்தவர். கட்சியில இருந்து வெளியில போனார். இப்ப மீண்டுமே வந்து பயணிச்சுட்டு இருக்காரு. அவர் வந்து மன்னார்குடியில வந்து அறிவிக்கப்பட்டிருக்காங்க. அதே போல கும்பகோணத்துல மோ ஆனந்த் அவர் வந்து வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்காரு. அவருமே அங்க இருக்கிற சிறுபான்மை சௌராஷ்டிர சமூகத்தை சேர்ந்த வேட்பாளராகவும் இருக்காரு. ஓரளவுக்கு தொடர்ச்சியா ஆரம்ப காலத்துல இருந்து கட்சியில பயணிச்சுட்டு வர ஒரு நபராகவும் வந்து மோ ஆனந்த் வந்து இருக்காரு. அடுத்து நம்ம மதுரை மாவட்டத்துல பார்த்தோம்னா மேலூர் தொகுதியில கோட்டைக்குமார் அவர் வந்து போட்டியிடுறாரு. அவருமே ஆரம்ப காலத்துல இருந்து கட்சியில இருக்காரு. அவர் வந்து தொடர்ச்சியா தேர்தல்கள்லையுமே வந்து போட்டிட்டு இருக்காரு. திருப்பரங்குன்றம் சத்யாதேவி அவங்களுமே தேர்தல்களில் போட்டிட்டு இருக்காங்க. முக்கியமா நம்ம குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயமா இருக்கிறது என்னன்னா, தேனி மாவட்டத்தில் உள்ள தொகுதிகளில் வந்து அனைத்து தொகுதியிலையுமே வந்து பெண் வேட்பாளர்களை வந்து நிறுத்தியிருக்காங்க. இதுவுமே வந்து ஒரு கவனிக்கக்கூடிய விஷயமா இருக்கு. முதுகலத்தூர்ல வந்து சந்திரபாபா வேட்பாளரா நிறுத்தப்பட்டிருக்காங்க. அவங்களுமே வந்து கடந்த காலத்துல வந்து தேர்தல்கள் வந்து போட்டிட்டு இருக்காங்க. அதே போல வாசுதேவநல்லூர்ல இசை மதிவாணன் அவர் வந்து வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்காரு. அவருமே வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு நபராக பார்க்கப்படக்கூடியவர். நாம் தமிழர் கட்சியில தொடர்ச்சியா தேர்தல்கள்ல போட்டியிடுறது, களத்துல எப்போதுமே இருக்கிறது, மிகச்சிறந்த பேச்சாளரும் கூட. அதே போல அந்த என்ஐஏ சோதனைகள்லாம் வந்தப்ப இசை மதிவாணன் அவர் வீட்டுக்குமே அந்த சோதனைகள்லாம் போச்சு அப்படின்னு வந்து ரொம்பவே நாம் தமிழர் கட்சியில ஒரு முக்கியமான ஒரு முகமாக இருக்கக்கூடிய அவர் வந்து வாசுதேவநல்லூர்ல வந்து போட்டியிடுறாரு. அதே போல நெல்லையில வந்து சத்யா அவங்களுமே வந்து தொடர்ச்சியா வேட்பாளரா நின்றுட்டு இருக்காங்க. குமரியில மரிய ஜெனிஃபர் அவங்களுமே தொடர்ச்சியா தேர்தல்கள்ல நிக்கிறது, களத்துல இருக்கிறது அப்படின்னு அவங்களுமே ஒரு அறியப்படக்கூடிய வேட்பாளரா இருக்காங்க. அதையும் தாண்டி நம்ம பார்த்தோம்னா கிள்ளியூர்ல ஹிம்லர் இவருமே வந்து ஒரு மிகச்சிறந்த பேச்சாளரா, மிகச்சிறந்த களத்துல இருக்கிற ஒரு போராட்டக்காரராகவும் இவர் வந்து அறியப்படுறாரு. அப்படி அவருமே வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்காரு. கடைசியா நம்ம பார்த்தோம்னா நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர் வந்து காரைக்குடி தொகுதியில வந்து போட்டியிடுறாரு. முதல் 2016 வந்து கடலூர்ல போட்டியிட்டவர். 2021 வந்து திருவொற்றியூர் தொகுதியில போட்டியிட்ட சீமான் இந்த முறை வந்து காரைக்குடி தொகுதியில போட்டிடுறாரு. எலெக்ஷன் 360 டிகிரி அப்டேட்ஸ் நிகழ்ச்சியில வந்து மற்றும் ஒரு நிகழ்ச்சியில வேறொரு தகவல்களோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்கள்
பிரபலமான சென்னை தங்கமயிலின் முதலாம் ஆண்டு விழா சிறப்பு சலுகை. நீங்கள் வாங்கும் செயின், மாலை, வளையல்களுக்கு சேதாரத்தில் 50% வரை தள்ளுபடி. இச்சலுகை மார்ச் 1 வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க.